Adobe Acrobat Studio, your team's home base. Collaborate within a shared PDF space. You've got your docs, your plans, your specs, and then invite the crew to build what's next. They talk up the teamwork. Use an updated render. They think that this design could be a contender. And when somebody wonders what's the next step, AI helps you finish the rest. Bolts are tight, now your plan's refined. Run a smoother business when you're all aligned. Do that with Acrobat. Learn more at adobe.com/do-that-with-Acrobat. திருமதி சரஸ்வதி, வணக்கம். உடம்பில்லாத ஒரு உருவத்தை பாத்தீங்க, சரி பயந்தீங்க. அடுத்தது என்ன நடந்துச்சு? ஓகே, இது ரெண்டு விஷயம் எனக்கு ஒரு 2010 போல நடந்துச்சு. இது மலாக்கால நடந்துச்சு. என்னன்னா மலாக்கால எனக்கு 2 இன்சிடென்ட் நடந்துச்சு. ஏன்னா மலாக்கால பெரியமா வீடு இருக்கு. சோ நம்ம முன்னெல்லாம் ரொம்ப அடிக்கடி பெரியமா வீட்டுக்கு போவோம். சோ பெரியமா வீட்டுக்கு போகும்போது அங்க சொல்லுவாங்க, வீட்டுல இந்த மாதிரி நடமாட்டம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுவுமே எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, அதை தாண்டி நம்மள என்ன செஞ்சிட போகுது, எல்லாருமே இருக்காங்க, அவங்கள ஒண்ணுமே பண்ணல, நம்மள பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு தைரியம் அப்படி நம்மளே சொன்னமா வர வச்சுக்கிறது, அந்த மாதிரி இருந்தோம். அப்ப இந்த மாதிரி லீவ் வந்துச்சுன்னா போய் தங்குறது, அந்த மாதிரி போய் இருப்போம். பெரியமா வீடு கார்னர் வீடு, அவங்க வீடு ஒரு 2 வீடு தள்ளி மின்னிக்கே இருக்கும். சோ அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா போய் நிக்கலாம். போய் நின்னமா மெயின் ரோடு தெரியும். சோ அங்க நின்று நாங்க நைட்ல எல்லாம் கதை பேசிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். நம்மளால பலம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப என்னாச்சுன்னா சிஸ்டர் சொல்லுவாங்க, அங்க பாருங்க அந்த தொங்குல்ல ஒரு வீடு தருதான்னு. ஆனா மீமாங்க உங்க தொங்குல்ல ஒரு வீடு தெரியும், ரொம்ப பால் அணைச்சு போயிருக்கும். அது ஒரு சைனீஸ் ஆண்டியோட வீடு. அவங்க இப்ப அங்க இல்ல, பட் ஆனா அவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட ஆத்மா அங்க இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் பாத்துருக்காங்க, நைட் ஆனா அந்த லோ ரூம்ல அவங்க நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நின்றுட்டு கை பின்னாடி கட்டிப்பாங்க, நின்றுட்டு அப்படியே பாத்துட்டே இருப்பாங்க நம்மள. சோ ஒரு 11:30 நம்ம இருக்க கூடாது, நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அதை பார்த்தது இல்ல. சோ அப்படி சொல்லும் போது கொஞ்சம் மனசுல ஒரு பயம் இருந்துச்சுதான். சரி என்னத்துக்கு நம்ம அதை எகெயின்ஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நானும் அவங்க என்ன சொல்றாங்க அது கேட்டு நடந்துப்பேன். பெரியம்மா வீட்டுல ரொம்ப நாளாவே அவங்க வீட்டுல கொஞ்சம் சேட்ட பிரச்சனை இருந்துச்சு, காத்து சேட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கே அந்த வீட்டுல அந்த பிரச்சனை இருந்துச்சான். ஆனா அது கிளியரா எங்க கிட்ட சொன்னதில்ல, என்ன நாங்க பயப்படுவோம்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சொன்னதில்ல. மேலோட்டமா சொல்லியிருக்காங்க, ஒரு மிலி பிள்ளைய அங்க புதைச்சிருக்காங்க, அந்த பிள்ளை அவங்க அம்மாக்கு அங்கேயே பிறத வச்சு அங்க புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதோட ஆத்மா அந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு இப்போ 26 வயசு, அது பேபில இருந்து அங்க இருக்கு. சோ இப்ப 26 வயசு சம்திங் அப்படி சொன்னாங்க. அது ரொம்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது, ஒண்ணும் பண்ணாது. ஆனா நீங்க பயப்படாதீங்க. அந்த நடுவுல பெருமையில 3 ரூம் இருக்கும், சென்டர்ல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல நார்மலா எங்களை படுக்க விட மாட்டாங்க. அந்த ரூம்ல பாய்ஸே படுத்தாலே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலா படுக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் பெரியமா இப்ப அந்த மாதிரி படுத்துப்பாங்க, அந்த மாதிரி தான். எங்களெல்லாம் நாங்க போய் படுக்க மாட்டோம், ஏன்னா எப்ப படுத்தாலுமே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப நாங்க தொங்க ரூம்ல தான் படுப்போம். என்ன அது எனக்கு நடந்தது இல்ல, என்னோட பெரியமா மகன் சொல்லி கேட்டிருக்கேன். அவர் படுத்து தூங்கிட்டு இருப்பாரா. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது போர்வை போத்திட்டு படுத்திருக்காங்கல்ல. சோ கால் மாட்டாண்ட உட்காந்து காலை சுரண்டுற மாதிரி இருக்குமா. சோ அந்த தூக்க கலக்கத்துல கண்ணு திறந்து பார்த்தா அங்க தெரியுமா ஒரு உருவம் அங்க இருக்குன்னு தெரியுமா. சோ அவங்க நிறைய வாட்டி காலை உதறி இருக்காங்களாம், லைக் ஏத்தி விடுற மாதிரி அந்த மாதிரி செஞ்சிருக்காங்களாம். அந்த மாதிரி செஞ்சோடனே அப்புறம் பக்கத்துல ஃபேன் தட்டா ஃபேனை நிப்பாட்டுமா, ஃபேனை திறக்குமா. சோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா உருவ நடமாட்டத்தை பாத்திருக்காங்க. வீட்டுல உருவ நடமாட்டத்தை நிறைய பேர் பாத்திருக்காங்க. இப்ப ஹால்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல அந்த நடு ரூம்ல இருந்து ஆளு கிராஸ் பண்ணி கிச்சனுக்கு போற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும், அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிதான். அவங்க பெரியமா கதை சொல்லுவாங்க, தங்கச்சிங்கெல்லாம் கதை சொல்லுங்க, எல்லாம் கேட்டுக்கிறது தான். அந்த மாதிரி அங்க போனா எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நான் சத்தியமா நினைக்கல. ஏன்னா எப்படின்னா அங்க போனாலே ரொம்ப ஹாப்பியா இருப்போம். சோ அக்காவோட கல்யாணம் அந்த டைம்ல முன்னுக்கு கேமாலாம் போட்டிருக்கோம். சோ கேமாலாம் போட்டுட்டு பெரியமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, தொங்க ரூம்ல நீ தங்கச்சி எல்லாம் படுத்துக்கங்க, முன்னுக்கு நானும் அக்காலாம் முன்னுக்கு ஹால்ல படுத்துக்கிறோம், மொத ரூம்ல பெரியப்பா எல்லாம் படுத்துக்கிட்டோம், நடு ரூம்ல பையனுங்க படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேமால எல்லாருமே தூங்கல, எல்லாருமே கேமால கதை பேசிட்டு உட்காந்துருக்கும். அப்போ தங்கச்சி அதுக்கு முன்னிக்கே சொல்லிருச்சு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். அது எப்பயுமே என்ன ஒரு மாதிரி, என்னோட பேர் சரஸ்வதியில. சோ அவங்க எப்பயுமே என்ன சரசுன்னு தான் கூப்பிடும். சோ அது ஒரு மாதிரி ஒரு அழகா ஒரு வித்தியாசமா சரசுன்னு தான் கூப்பிடும். சோ அப்ப நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. அப்ப எனக்குமே எனக்கு என்னன்னா சத்தியமானா எனக்கு என்ன பயம்னா, ஐயோ அது போய் படுத்துருச்சு, இப்ப நம்ம ஒண்டி போய் படுக்கணுமே, ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்ற ஒரு பயத்துல அது போய் கொஞ்ச நேரத்திலேயே நான் சொல்லிட்டேன், நான் போய் படுக்க போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா பெரியமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலை வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், காலை வாஷ் பண்ணல, நேராவே போயிட்டேன்
வீட்டுக்கு. நேரா வீட்டுக்கு போனேன். பெரியமா அக்கா எல்லாம் ஹால்ல படுத்து கதை பேசிட்டு இருக்காங்க. சோ அங்க வீடே அமைதியா இருக்கு. ஹால்ல மட்டும் அக்கா பெரியமா எல்லாம் கதை பேசுறாங்க. லைட் எல்லாம் நிப்பாட்டி இருக்காங்க. கிச்சன்ல ஒரே ஒரு லைட் மட்டும் எரியுது. சோ நான் வந்து ஹால்ல இருந்து நடந்து நேரா ரூமுக்கு போனேன். தங்கச்சி தூங்கிருச்சான்னு எட்டி பார்த்தேன். டபுள் டெக்கர் கட்டில். சோ நான் மேல எட்டி பார்த்தா அது தூங்கிருச்சு. அந்த ரூம் தான் பிரச்சனையான ரூம்பா? இல்ல அதுக்கு பக்கத்து ரூம். ஆனா கீதா அந்த ரூம் வந்து எப்படி தரமா இருக்கும், மேல வந்து க்ளோஸ் எல்லாம் பண்ணிருக்காது. இப்போ இந்த ரூம்ல இருந்து இந்த கார்னர் ரூம்ல இருந்து ஒரு ஏணி போட்டு அந்த ரூம் நீங்க பாக்கலாம், மூடி இருக்க மாட்டாங்க. கவர் இல்ல. அந்த நடு ரூமுக்கு மேல வந்து ஒரு இது மாரி அடிச்சு அங்கதான் ஜாமான் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோர் மாரி மேல வந்து ஜாமான் வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு போறதுக்கு வந்துட்டு நார்மலா வந்து அந்த கட்டில் மேல ஏறி அந்த அலமாரி மேல ஏறி தான் ஜாமான் எடுப்பாங்க. சோ அந்த கொஞ்சம் அந்த முன்ன உள்ள டெரஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி டைப்ல இருக்கும். சோ அந்த தொங்க ரூம்ல இருந்து வந்துட்டு நான் பார்த்தேன் சிஸ்டர் தூங்குறாங்க. அவங்க தூங்குறாங்க, என்ன இப்பதான் வந்து அதுக்கிட்ட தூங்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனோம். சோ என்ன செஞ்சு நேரா வந்தேன். பார்த்தா பின்னாடி டிஷ்யூ இல்ல. நம்ம இன்னைக்கு வந்துட்டு டிஷ்யூ எடுத்துட்டு நான் ஹால், அப்ப அம்மா அக்காலாம் பேசிட்டு தான் இருக்காங்க, யாரும் தூங்கல. ஹால்ல இருந்து நடந்து அந்த நடு ரூமுக்கு போறேன். இன்னும் வந்து கிச்சனுக்கு போல. ஏன்னா கிச்சன் கதவுகளுக்கு பூந்தாதான் அந்த கடைசி ரூமுக்கு நீங்க போக முடியும். சோ அந்த நடுவுல உள்ள கதவு கிட்ட போறேன். பாட்டுக்கு பிறகு பேசுவோம் என்ன நடந்துச்சுன்னு.